எங்கள் பயணம் தொடரும். கரூரில் உயிரிழந்த எங்கள் உறவுகளின் குடும்பங்களுடன் எங்கள் பயணம் எப்போதும் தொடரும். எத்தனை சோதனைகள் வந்தாலும், அதிகார வலிமை எதிர்கொண்டாலும், போராட்டங்களை சந்தித்தாலும் நீதியை நிலைநாட்ட தொடர்ந்து பாடுவோம். நீதி எங்கிட்டு நிலைநாட்டுனீங்க? பிஜேபி அலுவலகத்தில் போய் நிலைநாட்டினீங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் 41 பேர் செத்த அன்னைக்கே அவங்க அண்ணன் விஜய் போய் அங்கே செருப்பை சாணியில் முக்கி அவங்க அடித்தாலும் வாங்கிக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருந்தா மக்களுக்கு குறைஞ்சபட்ச மரியாதையாவது விஜய் மேலே வந்திருக்கும், அனுதாபம் கிடச்சிருக்கும். சம்பவம் நடந்த உடனே துண்டகானம் துணியாகானம் வாடி தனி விமானம் பிடிச்சி 16 நாள் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்து புஷி ஆனந்த் வெளியில் வந்தால் மாலை போட்டு கொண்டாடுறீங்களாடா மானங்கட்ட உங்களுக்காண்டி செத்துருக்கான் 41 பேர். அவங்கள பார்க்கறதுக்கு போக திராணி இல்லாமல் போய் பதுங்கி கிடந்துக்கிட்டு கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு கும்பிடு போட்டுக்கிட்டு பிஜேபிக்காரன் காலில் போய் படுத்து விழுந்து எந்திரிச்சு சிபிஐ மண்டி இட்டுட்டீங்கடா. பிஜேபிக்கிட்ட மண்டி இட்டு வெளியில் போய் கேஸ்லேருந்து தப்பிச்சிருக்கீங்க. இதில் என்னது உங்கள் குடும்பம்? உங்கள் குடும்பம்னா நீங்கள் எப்படி தான் விட்டுட்டு ஓடுவீங்களா? யாரை ஏமாற்றிக்கிட்டீங்க? வழக்கறிஞர்கள் பிணை கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக கேட்க வெட்டி கொண்டாடுறானுங்க. ஏன்டா 41 பேர் செத்தவனுக்கு ஆயுத பூஜை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அண்ணன் காரு ஆயுத பூஜை பொண்ணு கொண்டாடிட்டு இருக்கீங்க. என்னடா அரசியல் பண்ணிகிட்டு இருக்கீங்க? மானங்கட்ட பயிலோடா, ஈத்திரா பயிலோடா, சீமானன்னு நான் சொல்லுறதுக்கு வந்துட்டானுங்க. கடவோடி எங்கேயோ ஒருத்தன் செத்துட்டான்னா நாம் தமிழர் கட்சியில் உள்ளவன் அண்ணன் சீமானுக்கு தகவல் தெரிஞ்சு உடனே போய் அறிக்கை விடுவார், இல்லை நேரில் போய் சந்திப்பார், இல்லை எங்களுடைய உறவுகள் போய் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வோம். அவன் தலைவன் வந்த நிகழ்ச்சியில் 41 பேர் செத்துருக்கான், தலைவன் பொதுச் செயலாளர்னு ஒருத்தன் இல்லையா அந்த இடத்துல? அப்போ நீங்கள் எப்படி நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு நாங்கள் நம்புறது? இப்போ முட்டு கொடுத்துக்கிட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு சிங்கம் களை இறங்கிருச்சு அப்படின்ட்டு சிங்கம் எங்கே போய் இருந்துச்சு? 14 களை எடுத்துக்கிட்டு இருந்துச்சு, எங்கே போய் களை பிடிங்கிட்டு இருந்துச்சு? அதுதான் எங்களுடைய கேள்வி.